தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 1000 கோடி ஊழல்ங்கிறாங்க. ஆனா அது பல்லாயிரம் கோடி ஊழலா தான் இருக்குங்கிறது நம்பிக்கை. கொஞ்சம் கொஞ்சமா இடி உதயநிதியை நெருங்குகிறது அப்படிலாம் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. வெள்ளிக்கிழமை நடக்க போவது என்ன அப்படிங்கிற வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு இடையில பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற பேரம் எவ்வளவு, என்ன, எப்படி, திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில். திமுக ஆட்சியில் வந்ததிலிருந்து பல்வேறு துறைகளிலும் பல்வேறு ஊழல்கள், கொள்ளைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் குறிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது மிகப்பெரிய அளவில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஊழலாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஈடி டாஸ்மாக் ரைடு பண்ணுவான் அப்படிங்கிற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம திடீர்னு அது மேல கைய வச்சது திமுகவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தான். அதுவும் இந்த டாஸ்மாக் ஆபரேஷன் அப்படிங்கிறது ஈடிக்கு உதயநிதியை டார்கெட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது தான். அப்ப உண்மையாகவே ஈடி நேர்மையா நடக்குதா, உண்மையாகவே திமுக டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்குதா அப்படிலாம் பார்த்தோம்னா, அப்படிலாம் பேசணும்னா ரெண்டுமே உண்மைதான். இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா? ஆமா, பழிவாங்கும் நடவடிக்கை தான். அப்ப திமுக நல்லவர்களா, அவர்களை கெட்டவர்களா சித்தரிக்குதா ஈடி? இல்ல, அதுவும் உண்மைதான், கெட்டவர்கள் தான். அப்ப நீதிக்கு முன்னால தப்பு செஞ்சவனை மத்திய அரசு அதனுடைய துறை ரீதியாக கவனம் செலுத்துது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் இதற்கு பின்னால மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, அது இதுன்னா பேசினாலும் 2026 தேர்தலை நோக்கிய விஷயம் அப்படிங்கிறது உண்மைதான். நான் மறுபடியும் சொல்றேன், அதுக்காக திமுக உத்தமர்கள் அல்ல. திமுக ஆட்சியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல் 1000 கோடி இல்ல, அது பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடி ஊழல், அது அடுத்த விஷயம். ஆனால் 2026 தேர்தலை நோக்கிதான் இந்த ஈடி ரைடு, அதுவும் குறிப்பாக உதயநிதியை இலக்காக வைத்துதான் இந்த சோதனை அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். ஏன் அப்படின்னா, அதிமுகவும் பிஜேபியும் ரெண்டு பேரும் ஒரு கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திமுகவை ஒழிச்சு கட்டாம, திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லஞ்ச மிகுந்த கொள்ளைக்கார கட்சி அப்படிங்கிறத புகுத்தாம வெல்வது என்பது கடினமானது அப்படின்னு பிஜேபி நினைக்கிறதாகவும் தோணுது. இது ஒரு பக்கம். இது அரசியலாக அதிமுகவை ஆதரிக்கிற பிஜேபி, பிஜேபி ஆதரிக்கிற அதிமுக, இந்த கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமாக திமுக அங்க பால்படணும், திமுகவை கெட்ட பேரை உண்டாக்கணும். அப்ப அவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் கையில் எடுக்கணும். அதுவும் மற்ற அமைச்சர்களை விட்டணும். உதயநிதியை டார்கெட் பண்ணாதான் அதை சாத்தியப்படுத்த முடிகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உச்சபட்சமா உதயநிதியை கைதுங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு பணப்பேரங்கள் நடக்கலாம். இவ்வளவு கொடுத்தா விட்டுறேன், இவ்வளவு செஞ்சா விட்டுறேன்னு ஏதாவது நடக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப சுத்தமா சொல்லணும்னா பிஜேபிக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், அவ்வளவுதான். பணமும் கிடைக்கும், அதே சமயம் திமுகவை கெடுத்து விட்டலாம். இந்த ரெண்டுமே ஒரே கல்ல உழுவக்கூடிய ரெண்டு மாங்காயாத்தான் இந்த ஈடி சோதனையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதன் மூலியமா மக்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த டாஸ்மாக் விவகாரத்துல எப்படியெல்லாம் ஊழல் நடந்திருக்குது, இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியே வர்ற ஒண்ணு மட்டும்தான் மக்களுக்கான ஒரு பயனாக இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்க இங்க வாய்ப்பு இல்லை. இதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது, ரொம்ப சந்தோஷப்படுறது அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களோ எடப்பாடியோ கிடையாது, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய யாருமே கிடையாது. அப்ப யார் உச்சபட்ச மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா, திமுக இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, பழைய தலைவர்கள், அதாவது துரைமுருகனோ ஐ பெரியசாமியோ இந்த மாதிரி தலைவர் இருக்காங்க பாருங்க, KN நேருவோ, இவர்கள் தான் இதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவாங்க. தான் சார்ந்த கட்சி இதுல பலவீனம் அடையுதுங்கிறத விட உதயநிதிக்கு இது டார்கெட்டு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு இது டார்கெட்டு. நம்மெல்லாம் இருக்கும்போது சின்ன பிள்ளை இருக்கக்கூடிய ஒரு உதயநிதியை இன்னைக்கு திமுக இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடி அடுத்த முதல்வராக்க துடிக்குதே, இருக்கும் போதே துணை முதல்வராக்கி பார்க்குதே. அப்ப நம்மெல்லாம் இவ்வளவு நாளா இந்த கழகத்திற்கு உழைத்த உழைப்பு என்னன்னு கேள்வி கேட்க முடியாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த ஈடி ரைடு, இந்த உதயநிதியை டார்கெட்டா வச்சு நடக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் டாஸ்மாக ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறாங்க. மொத்தத்துல ரத்தீஸ்
இந்த 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 ஒரு 2-3 பேரை வச்சு இந்த அபினேஷ், ஆகாஷ் பாண்டியன் இப்படி சொல்றாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கே சம்பந்தப்படாதவங்க. இவங்க போட்ட திட்டம் என்னன்னா, திமுகவுக்கே சம்பந்தப்படாதவர்களை வைத்து செஞ்சா நம்மளை பிடிச்சிட முடியாது, நம்மளை நெருங்கிட முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு எப்படி இருக்கு பாருங்க, நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பாருங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரனாலும் இப்படி ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கணுங்க. எப்படி பாருங்க, இந்த ரத்தீஸ்ங்கிறவர் எப்படி பழக்கம் அப்படின்னா, வேளாச்சேரியில மகேஷோடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் இந்த ரத்தீஸ். அப்ப எவ்வளவு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரனாலும் இப்படி அமையணும்னு சொல்றோம்ல. இப்ப புரியுதா? இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூலமாகத்தான் ரத்தீஸ் வந்து உதயநிதிக்கு பழக்கம்ன்றாங்க. அப்ப இந்த வளையத்துக்குள்ள வர்றனாலதான் இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இதுக்குள்ள உள்ள வர்ற மாதிரி இருக்கு, எல்லாருமே இதுக்குள்ள நெருங்கி வர்ற மாதிரி இருக்கு. ஒரு வகையில இந்த விஷயத்தை விசாகன் IAS தான் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு பாக்குறத விட, ஏன் செந்தில் பாலாஜி செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 14-15 மாதங்கள் வந்து சிறையில் இருந்திருக்கிறாரு. அவர் கூட உள்ள நடத்தப்பட்ட ஒரு பேரமாக கூட இருக்கலாம். அவர் கூட சொல்லியிருந்திருக்கலாம், நான் வெளியே போன உடனே இதை செஞ்சிடாதீங்க, நான் தான் போட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சிடும், நான் போனதற்கு பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுங்க, அந்த நேரத்திலையும் சொல்லியிருந்திருக்கலாம். இல்லைனாக்க முன்னால் அவர் போக்குவரத்து துறையில செஞ்ச ஊழல் காரணமாக சிறைக்கு போனது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப புதுசா டாஸ்மாக வச்சு திரும்பவும் நம்மளை உள்ளதல்ல போறாங்களேங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி இப்ப சொன்ன விஷயமா கூட இருந்திருக்கலாம். அப்ப போட்டு கொடுத்தது விசாகன் IAS செந்தில் பாலாஜின்னு பார்க்கும்போது, செந்தில் பாலாஜி இந்த விஷயத்துல உதயநிதியை காட்டி கொடுப்பதற்கு, இந்த டாஸ்மாக்ல ரத்தீஸுக்கும் விசாகனுக்கும் உள்ள அந்த இணைப்பை உறுதிப்படுத்தும் விதமா செந்தில் பாலாஜி கூட ஏன் சொல்லியிருக்க முடியாது? நம்ம இப்ப இதை முழுக்க வந்து இந்த 10 ரூபா மேட்டரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா இவ்வளவு, ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபானா இவ்வளவுன்னு ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் இந்த 10 ரூபா. இது போல வெளிநாட்டு சரக்குகளை இங்கேயே தயார் பண்ணி விற்கிறதுல எல்லாம் பல லட்சம் கோடி ஊழல்ன்றாங்க. $3 மதிப்புடைய ஒரு வெளிநாட்டு சரக்கு பாட்டில் என்பது நம்முடைய மதிப்புக்கு 240 ரூபா. ஆனா இவங்க இங்க விற்கிறது 3500 ரூபா. எத்தனை மடங்குன்னு பாருங்க. அதுலயும் குறிப்பா இப்ப அபினேஷ்னு ஒரு கேரக்டர் வருது. இந்த அபினேஷ்ங்கிற கேரக்டர் வந்து ஒரு சாதாரணமான தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த அபினேஷ் இப்ப சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்துட்டு தனி விமானம் எடுத்துக்கொண்டு துபாய்க்கு போகக்கூடிய அளவிற்கு திடீரென ஏற்பட்ட இந்த பொருளாதார உயர்வு இருக்கு பாருங்க, இது முழுமையா காட்டி கொடுத்துருச்சு. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வலையொலிகள்ல என்ன பேசப்படுதுன்னா, துபாய் ஏர்போர்ட்ல டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல 82 லட்சத்துக்கு ஒரு விஸ்கி பாட்டில் வாங்கியிருக்கிறாரு. 82,000 கிடையாதுங்க, 82 ரூபா கிடையாது, 8,200 ரூபாயும் கிடையாது, 82 லட்சம் ஒரு விஸ்கி பாட்டில். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அபினேஷ்க்கு வந்து குடிக்கிற பழக்கமே இல்லை. அப்ப 82 லட்சத்துக்கு ஒரு விஸ்கி பாட்டில் வாங்கின அபினேஷ் இதை கொண்டு யாருக்கு கொடுத்தாருங்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு அது ஒரு பேசு பொருளாக வலையொலிகள்ல அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. கிணறு தோண்ட பூதம் வந்த கதையா பல விஷயங்கள் இந்த விஷயங்கள்ல இருந்து வெளிவந்துகிட்டு இருக்குங்கிறது மட்டும் உண்மையா இருக்கு. ஆனால் உதயநிதியை தான் டார்கெட் பண்ணி இந்த ஆபரேஷன் டாஸ்மாக் நடக்குதானா? ஆமா, உண்மைதான். ஆனால் இது எந்த அளவிற்கு உதயநிதியை கொண்டு சிறை வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னா அதற்கு சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ரத்தீஸை பிடிக்காத வரைக்கும், ரத்தீஸை ஈடி கையகப்படுத்தாத வரைக்கும், அதாவது அசோக்குமார் ஓடிட்டு இருந்தார் பாருங்க, செந்தில் பாலாஜியோட தம்பி, அந்த மாதிரி ரத்தீஸை கடைசி வரைக்கும் பிடிக்க முடியலன்னா உதயநிதி தப்பிச்சார். அப்படி இல்லாத பட்சத்தில் ரத்தீஸ் மாட்டுவார் அப்படின்னா உதயநிதி மாற்றாரு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப தப்பு செய்யற எல்லா பேருமே லண்டனுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டே தான் தப்பு செய்யறான். ஆவுனா லண்டனுக்கு ஓடிடுவாங்க. இப்ப ரத்தீஸுமே லண்டன்ல இருக்கிற மாதிரியும் லண்டனுக்கு ஈடி அவரை பின்தொடர்ந்து விரட்டி போன மாதிரியும் தான் செய்திகள் வருது. எந்த அளவிற்கு அது உண்மை அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோங்க, டார்கெட் உதயநிதி தான். ஆனா இதுல பணபேரங்கள்னால உதயநிதி தப்பிக்க போறாரா, இல்ல ரத்தீஸுடைய ஓட்டம், அந்த ஓட்டத்தை பிடிக்க முடியாத ஈடி அதனால உதயநிதி தப்பிக்க போறாரா, எதுவுமே தெரியல. ஆனால் எப்படியோ யாராவது ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அநேகமா சமீபமா ஐயா ஸ்டாலின் கூட டெல்லிக்கு போறதா ஒரு செய்தி வந்திருக்குது. எந்த ரைடு நடந்தாலும் சம்பந்தப்பட்டவங்க உடனே டெல்லிக்கு போயிட்டு வருவாங்க, அது உடனே சுமூகமா முடிஞ்சிடும். இது சுமூகமா முடிய போதா, சுமையாக முடிய போகுதா, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள்.